என்டிஏ கூட்டணியில வந்துட்டு ஒவ்வொருத்தர வெளியேற்றி வர டிடிவி வேற வெளியேறினாரு. மீண்டும் இன்னைக்கு அந்த அதிமுக செங்கோட்டையனை பழைய நிர்வாகிகளை ஒன்னா சேர்க்கணும்னு சொன்னதுல செங்கோட்டையனை அவங்க இந்த கட்சிக்கு விலக்கி இருக்காங்க. இது பின்னணியில பாஜக இருக்குங்களா? என்ன மாதிரியான? அப்படிலாம் எனக்கு தோணல. பின்னணியில அவங்க ஒரே அணியா தானே இருக்காங்க. அதுல ஏன் பின்னணின்றீங்க? ஒரே அணிதான் அது. டிடிவி வெளியில வந்துட்டாரு. அங்க நிறைய அண்ணாமலை தலைவராக இருந்தாரு. நிறைய ஏமாற்றங்கள். மீண்டும் வரணும்னா டெல்லி அமைப்பு, டெல்லியில இருக்கக்கூடிய தலைவர்கள் சொன்னாதான். நயினார் நாகேந்திரன் அது ஒரு கட்சி, அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி பிரச்சனை, அரசியல் பிரச்சனை தான் அது. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நாட்டுக்கும் மக்களுக்குமான பிரச்சனை. அது ஒரு கட்சி பிரச்சனை. எங்க ஐயா செங்கோட்டையனை நீக்கிறதோ, நாளைக்கு சேர்க்கிறதோ, அவங்க ஒரு கூட்டணியில யாரு இருக்கணும் இருக்க வேணாம்னு முடிவு எடுக்கிறதோ, அந்த கட்சியினுடைய தலைமை பிரச்சனை. அதை போய் நம்ம ஒரு கருத்து சொல்றது நாகரிகமற்றது. இப்ப என் கட்சி பிரச்சனை இல்ல, அது நீங்க சொல்லுவீங்க ஏன் வீட்டு பிரச்சனை, நீ ஏன் தலையிடுறாயின்னு, அது மாதிரி அது நாகரிகமற்றது. அதை விட்டு பரந்தூர் பகுதியில பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளோட சில லாபகரமான நோக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவர்களெல்லாம் இது என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துவாங்க. அந்த நிலங்களை வாங்கி கையகப்படுத்தி தருவதற்கு பயன்படுத்துவாங்க. எங்க ஊர்ல கமுதியில 5000 ஏக்கர்ல அதானி மின் பூங்கா அமைச்சிருக்காங்க. அப்படின்னா 20 கிராமத்தை காலி பண்ணிருக்காங்க. இதே பரந்தூர் இங்க விண்ணூர்தி நிலையம், எங்க ஊர்ல மின் பூங்கா அதானி தான் வச்சிருக்காப்ல, இன்னும் வச்சிருக்காப்ல. எங்க ஊர்ல அதானி தான் வச்சிருக்காப்ல. நான் அதை எதிர்த்து போராட போனேன். எங்க சொந்த ஊருக்காரன்லாம் இந்த சீமாம்பேல பத்தியெல்லாம் நமக்கு வேலை கிடைக்கிறத கெடுக்கிறான்ட்டாங்க, வெளியேறிட்டேன். இப்ப போராடுறான்னு கூப்பிடுறாங்க. எப்படி? ஏன்னா எங்களுக்கு வாயில் காவல், அந்த வாட்ச்மேன் வேலை கூட எங்களை சேர்க்கலாம். எப்பா அப்படி பண்ணிட்டான்ப்பா, மாலை 6 மணி 7 மணிக்கு மேல நடமாட முடியாது. ஏன்னா அவன் அங்க தனி ஒரு தீவு வச்சுக்கிட்டாப்ல. அதேதான் சொல்றேன். அப்ப அது அந்த நிலத்தை பறிக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தினாங்கன்னா இதே அதிகாரங்களை தான் பயன்படுத்தினாங்க. புரியுதா? அப்ப இது என்ன சொல்றது, ஒன்னு சொல்ல தோணுது. கம்யூனிசம் உங்களுக்கு தெரியும், முதலாளித்துவத்தை எதிர்த்துதான் வந்தது. முதலாளிகளினுடைய அதிகாரம் ரொம்ப கொடுமையா இருக்கும், ரொம்ப பேராபத்தா இருக்கும். அந்த முதலாளிகளின் அதிகாரத்தை விட ஆபத்தானது அந்த முதலாளிகளுக்கு தரகு பார்க்கிறவன்ட்டு அதிகாரம் இருக்கு பத்தியில, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இங்க நமக்கு இருக்கிற அதிகாரம் அதுவே முதலாளியாவும் இருக்கு, அதுவே தரகனாவும் இருக்கு. அதுதான் பிரச்சனை. தமிழ்நாடு அதெல்லாம் செயல்பட்டு இருந்தா நாங்க ஏன் இந்த கூட்டத்தை நடத்துறோம்? அந்த வார்த்தையை நல்லா சொல்லு. கொஞ்சம் தம்பி, இந்த அதிகாரங்களோடு போய் கூட்டணி வச்சுட்டு அப்புறம் நாங்க போராடுறோம்னு என்ன சொல்றது? வழக்குக்கு எதிராக நிக்கிறது இல்ல, நில கையகப்படுத்துறது, நில ஆக்கிரமிப்பு, எதை பத்தியுமே அவங்க பேச முடியாது. இந்த பரந்தூர் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சது அதிமுக தான். முதல்ல இந்த திட்டத்தை கொண்டு வந்தது அவங்க, தொடர்றது இவங்க. ஒன்னு காங்கிரஸ் தொடங்கும், இவங்க நடத்துவாங்க, இல்லைன்னா அவங்க தொடங்கும், இவங்க நடத்துவாங்க. கிளாம்பாக்கத்துல நிலையத்துக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கினது யாரு? அதிமுக. இவர் முடிச்சு அவங்க அப்பா பேரை வச்சு சிலையை வச்சுட்டு போயிட்டாப்ல. மேல அப்படி பாத்தீங்கன்னா உதயசூரியன் சின்னம் தெரியும். ஏன்னா ஏங்க ஆச்சு சின்னத்தை பொறுப்பியான்னு கேட்கறதுக்கு ஒருத்தன் இல்லை. புரியுதா? 2 நாட்களா சட்ட ஒழுங்கு பிரச்சனை. சென்னையில ஊராட்சி மன்ற தலைவர் பெண் நிர்வாகியை நகை பறிப்பில் ஈடுபட்டதாகவும், அதே போல நேற்று மாண்பு ஸ்டாலின் பாட்டாளி அவங்க கொலை முயற்சி தாக்குகிறோம். தினந்தோறும் அந்த சட்ட ஒழுங்கு இன்னொன்னு வீட்டில காலையில் நடந்ததா? எங்க அவரு காவல்துறை தலைமை காவல்துறை அதிகாரியுடைய இதுக்கு தான் போறாரு. ஆமா, இந்த மா.க. ஸ்டாலின் அவருடைய பிரச்சனைக்கு அருள் சட்டமன்ற உறுப்பினர் புகார் அளிக்க வந்தது. போய் பாப்பா என்னன்னு போன இடத்துல காவலர்களுக்கு முன்னாடியே தாக்குறாங்க. ஏற்கனவே தம்பி ஆம்ஸ்டாங்குடைய கொலை உங்களுக்கு தெரியும். இப்ப இவர் கொஞ்சம் தவறுனா என்னை கொண்டிருப்பாங்கிறாரு. இப்ப அண்ணனை தாக்குறாங்க ஏர்போர்ட் முத்தி. இப்ப தலைவர்களுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கு. காவல்துறை தலைமை காவல்துறை அதிகாரியினுடைய தலைவருடைய அலுவலகத்துக்கு முன்பேனா இப்ப சாதாரண குடிகள் எப்படி வாழ்றோம்? இதுல எங்க சட்டம் இருக்கு, எங்க ஒழுங்கு இருக்கு? இது பாதுகாக்க வேண்டிய காவலர்களே அடிச்சு கொல்லுவாங்கன்னா என்ன இருக்கு? அடிச்சு கொன்னதானே அஜித்த, அடிச்சு கொன்னதானே. அப்புறம்
இல்ல காவல்துறைக்கு அதிகாரம் இல்லைன்றீங்களா இல்ல காவல்துறை குறைவாக இருக்கிறதுனால அதை செயல்படுத்த முடியலையா, அதுக்கு உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படலையா? காவல்துறையா இல்ல, நீங்க தலைவர் கையில இருக்கணும். நீங்க திருடன் கையில சாவியை கொடுத்த மாதிரி நீங்க குண்டாஸ் அவங்க கையில, நீங்க கொள்ளக்காரன் கையில நாட்டை கொடுத்துட்டு திருடுறானேன்னா எப்படி காவல்துறையை அவர் கட்டுப்பாட்டில் வச்சு இயங்குதான்னு பாருங்க.